ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்எம்ஆனியன்ஸ். இன்றைக்கி நம்ம தூத்துக்குடியிலேருந்து கண்டெய்னர் லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சின்ன வெங்காயம் சிஎஃப்எஸ் யார்டில் இறக்கி வச்சுட்டோம். ஒரே மழையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்ம சிஎஃப்எஸ் யார்டில் இறக்கி வச்சுட்டோம். அடுத்த நாள் தான் லோட் பண்ணோம். ஒரு வழியாக லோட் பண்ணி அனுப்புனா ஸ்ரீலங்கா ஃபுல்லாக ரெட் அலர்ட்டு, செம வெள்ளம், எல்லா கடைகளும் அடைச்சிருக்காங்க. கடைகள் எதுவுமே திறக்கலை, எல்லாமே ஃபுல் க்ளோஸ்டு கடைகள்லாம். பாருங்கள், தொடர் மழையினால் எந்த சரக்குமே பஜாருக்கு வரல. இப்படியே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. 2-3 நாளாகவே தொடர்ந்து மழை. தொடர்ந்து மழை பெஞ்ச காரணத்தினால எந்த வியாபாரிகளும் கொழும்பு பஜாருக்கு வரல. பயங்கர டிராஃபிக்கு, ரோடு எல்லாம் ப்ளோக் ஆகிடுச்சு. இதனால் எந்த வியாபாரியுமே கொழும்பு பஜாருக்கு வர முடியாமல் போயிடுச்சு. நம்ம வேறு சின்ன வெங்காயம் லோட் பண்ணியிருந்தோம். அது ரன்னிங்கில் இருந்துச்சு. உடனே பெர்த் கிடைக்கல வெசலில். 2 நாள் இருக்க வேண்டிய சரக்கு தொடர்ந்து 3 நாள் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கண்டெய்னரை வெளியே எடுத்தோம். டோட்டலாக லோடிங் பண்ணி 5 days ஆயிடுச்சு. ஃபைனலாக கண்டெய்னர் கிளியரிங் கிடச்சிருச்சு. கொழும்பு பஜாருக்கு இறக்க போகிறோம். எப்படி இருக்குதுன்னு தெரியல, ஏன்னா 5 days லோடிங் ஆகி 5 days ஆயிடுச்சு. ஏர் ஃப்ளோட்டிங்லாம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் பயந்து தான் அந்த சரக்கு வெளியே எடுத்தோம். இந்த மாதிரி டிலே சம்டைம்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும். மற்ற கார்கோனா ஒன்றும் தெரியாத டிலே ஆயிடுச்சுன்னா, வெங்காயத்துக்கு மெயினாக ஏர் ஃப்ளோட்டிங் இருக்கணும். அப்போ தான் கார்கோ நல்லபடியாக வந்து சேரும். இந்த மாதிரி சேஃப்டி பேலட்ஸ்லாம் நம்ம வச்சு தான் அந்த லோட் பண்ணுவோம். நம்ம மூடை சரியாமல் இருக்கிறதுக்கு, ஏர் ஃப்ளோட்டிங் நல்லபடியாக வரணும். அதுக்காகவே நாங்கள் சைடில் கேப்பு எல்லாம் விட்டு தான் லோட் பண்ணுவோம். அன்லோட் பண்ணி கொஞ்சம் குவாலிட்டி செக் பண்ணோம். செக் பண்ணதில் கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்துருந்துச்சு. ஏன்னா ஒரு வழி இல்லை, இவ்வளோ நாளில் அன்லோட் பண்ணாமல் இந்த மாதிரி குவாலிட்டியாக வந்தது நமக்கு பெரிய விஷயந்தான். எப்படி சேல் பண்ண போகிறோம்னு நினச்சோம். பஜாரில் சாமான் குறைவாக வந்ததுனால நம்மளுடைய சரக்கு உடனே கிளியர் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதனால் எந்த சூழ்நிலையும் நம்ம தயாராக இருக்கணும். நான் எதிர்பார்த்த விலைகளோட நல்ல விலை தான் எனக்கு பஜாரில் கிடச்சிச்சு. லாபம் நஷ்டம் ரெண்டுமே இருக்கும். அதுதான் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி லாபம் மட்டுமே பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சில நஷ்டங்களையும் நம்ம எதிர்பார்க்கணும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.